கனடா வரதுக்கு முன்னாடி எல்லாரோட பயமும் எங்கே தங்குறது தான். ஸோ நமக்கு பெர்மனெண்ட்டாக ரெண்டல் பிளேஸ் கிடைக்கிற வரைக்கும் புது ஊரில் எங்கே போகிறது என்ன பண்ணுறதுங்கிற பயம் எல்லாருக்குமே இருக்கும். எனக்கும் அப்படி தான் இருந்தது. ஸோ இந்தியாவில் இருக்கும்போதே ஃப்ளைட் டிக்கெட் கன்ஃபார்ம் ஆனதும் ஏர்பிஎன்பியில் செக் பண்ணினேன். என்னோடய ஆஃபீஸ் நியர்பை தான் பார்த்துருந்தேன். அண்ட் லாஸ்ட் மினிட்ல புக் பண்ணதுனால கொஞ்சம் காஸ்ட்லியாகவும் கிடச்சிது. ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் ஹாப்பி வைப்ஸ். ஏர்பிஎன்பி அப்படின்னா என்ன அப்படிங்கிற டவுட் எல்லாருக்கும் இருக்கும். ஏன்னா நானும் இங்கே வர முன்னாடி தான் கேள்விப்பட்டேன் அந்த மாதிரி ஒரு பிளேஸை. சப்போஸ் உங்களுக்கு இதை பற்றி தெரியணும்னா எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ தட் நான் இதை பற்றி ஒரு தனி வீடியோவே போடுறேன். எப்படி சர்ச் பண்ணுறது எப்படி புக் பண்ணுறதுன்னு தெளிவாக போடுறேன். ஒரு ரூமுக்கு ஒரு வாஷ்ரூம் தருவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா நான் இருந்ததில் 2 ரூமுக்கு ஒரு வாஷ்ரூம். இங்கே இல்லாத விஷயமே இல்லை. கிச்சனில் மைக்ரோவேவ், அவன், ஃப்ரூட் ஜூஸர், காஃபி மேக்கர், கேஸு, பட் கைண்ட் ஆஃப் இண்டக்ஷன் தான். டிஷ்வாஷர், ஃப்ரிட்ஜு அண்ட் பேசிக் பிளேட்ஸு, யூட்டென்சில்ஸ் அண்ட் நைஃப்ஸு அந்த மாதிரி எல்லாமே இருந்தது. ஒரு பேசிக் வீட்டுக்கு என்ன தேவையோ என்ன நம்ம இனிஷியலாக யூஸ் பண்ணுவோமோ லைக் டெம்ப்ரரி ஸ்டேங்கிறதுனால என்ன யூஸ் பண்ணுவோமோ அது எல்லாமே இங்கே இருந்தது. அண்ட் இந்த இடத்த வந்து கொஞ்சம் நீட்டாகவே மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் எடுத்துகிட்டு வந்த யூட்டென்சில்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா இவங்க வச்சுருக்க யூட்டென்சில்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் அதை தவிர யூஸ் பண்ணுறதுக்கு இப்போ ஆயிலு அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நம்ம வாங்கிட்டு வந்து ஸ்டோரேஜ் பண்ணுறது தான். ஸோ இப்போ நான் வந்து மில்க்கு அண்ட் பேசிக் க்ராசரிஸ் நான் ஒரு 2 வீக்ஸ் அங்கிருந்ததுனால அதெல்லாம் நான் வந்து வாங்கிட்டு வந்து அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். இன்னொரு விஷயம் என்னென்னா இங்கே நம்ம ஓனர் வந்து நம்ம கூட தங்க மாட்டாங்க. கீஸை வந்து ஒரு லாக்கர் மாதிரி ஒரு இடத்துல வச்சுருவாங்க வெளியில். அதுலேருந்து நம்ம கீஸ் எடுத்துக்கிட்டு யூஸ் பண்ணிக்கணும். ஸோ அந்த 2 வீக்ஸ்க்குள்ளார நம்மளுக்கு தேவையான ஒரு பெர்மனெண்ட் ரெண்டல் ஹவுஸை நம்ம தேடிக்கலாம். ஸோ இதுதான் என்னோடய ரூம் அண்ட் இது வந்து வாஷ்ரூம். திஸ் இஸ் ஷேர்ட் பை 2 people. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும், டப்புக்குள்ளார குளிக்கிற மாதிரி. ஸோ தட் தண்ணி எதுவும் வெளியில் வராமல் இருக்கிறதுக்காக. அண்ட் ரொம்ப நீட்டாகவும் மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் என்னோடய ரூம் தான் இது. கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்கும். பட் அப்போ தான் வந்ததுனால எல்லாத்தையும் களைச்சி போட்ட மாதிரி ஆயிடுச்சு. பட் இதுலேயும் ரொம்ப நீட்டாக கபர்ட்ஸ்லாம் வச்சுட்டு அண்ட் எனக்கு இது பிடிச்ச இடமே அந்த ஸ்பெஷல் ஸ்டோரேஜ் பிளேஸ் தான். அந்த க்ளோசெட் வந்து செமையாக இருந்தது, உள்ளார அடக்கமாக. அண்ட் இந்த ரூம் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. பிகாஸ் இது ரொம்ப மெட்ரோவுக்கு பக்கத்துலேயே இருந்தது. ரேட் அதிகமாக இருந்ததுனால ரொம்ப யோசிச்சு தான் புக் பண்ணினேன். பட் எனக்கு இந்த பிளேஸ் ரொம்பவே பிடிச்சிருந்தது. அண்ட் இது வந்து பேஸ்மெண்ட்டில் இருக்கிற வாஷ்ரூம்குள்ளார வாஷிங் அண்ட் ட்ரையர் வச்சுருந்தாங்க. ஸோ வாஷிங் மிஷின் அண்ட் ட்ரையர் வந்து கீழே இருக்கிற பேஸ்மெண்ட்டில் வச்சுருந்தாங்க. ஸோ திஸ் வில் பி காமன். ஸோ மொத்தமாக 4 ரூம் இந்த ஏர்பிஎன்பியில். ஸோ 4 ரூமுக்கும் ஒரு வாஷிங் மிஷின் அண்ட் ட்ரையர் தான். ஸோ வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ட்ரையர் யூஸ் பண்ணிக்கணும். அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா இதுதான் பேஸ்மெண்ட். ஸோ பேஸ்மெண்ட்டும் எப்படி இருக்குங்கிற டவுட்லாம் இருக்கும் நம்மளுக்கு. சப்போஸ் புதுசாக ஃபாரின் வரவங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி தான் ஒரு பேஸ்மெண்ட் மாதிரி இருக்கும். எதுவுமே அதாவது வெளியில் இருக்கிறது எதுவுமே தெரியாது. நம்ம உள்ளார இருக்கிற மாதிரி வீட்டுக்கு அடியில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ப்ரிஃபர் பண்ணும் போதும் மெட்ரோக்கு பக்கத்தில் ரீசனபிள் ரேட்டு அண்ட் ரிவ்யூஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் புக் பண்ணுங்கள். இன்னும் நிறைய கனடாவை பற்றி தெரிஞ்சுக்க என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.